இப்போ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா VFD எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, VFDக்கு 2 ஃபேஸ் இன்புட் கொடுக்கலாமா, 3 ஃபேஸ் இன்புட் கொடுக்கலாமா, இல்லை ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையை வந்து இன்புட்டாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற டீட்டெயிலையும், அதே போல் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்ன, பவர் யூனிட்டோட வேலை என்ன, டிஜிட்டல் இன்புட்னா என்ன, டிஜிட்டல் அவுட்புட்னா என்ன, ஆப்ரேட்டர் பேனல் எதனால் VFDயில் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டர் பேனலோட வேலை என்ன, அதே போல் ப்ரோக்ராமிங் எப்படி காப்பி பண்ணுறது, அதே போல் VFDயில் எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் உள்ளே போய் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்மளால் கிளியராக அனலைஸ் பண்ண முடியும். அதனால் இந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா VFDக்கு எப்படி ப்ரோக்ராமிங், அதாவது பேசிக் பேராமீட்டரை எப்படி செட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களை முழுமையடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம இந்த டாப்பிக்கில் VFD எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 ஃபேஸ் VFDயை கன்சிடர் பண்ணிக்குவோம். 3 ஃபேஸ் VFDக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா RYB அப்படின்னு 3 சப்ளை வந்து இன்புட்டாக கொடுப்போம். அந்த 3 ஃபேஸ் சப்ளை கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளையை AC சப்ளை DC சப்ளையாக கன்வெர்ட் பண்ணோம். அதாவது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணோம். அதை எதை வச்சு கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெக்டிஃபையரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது செமி கண்டக்டிங் டிவைஸ் ரெக்டிஃபையர் டிவைஸை வச்சு, அது வந்து டயோடாக இருக்கலாம், SCRஆக இருக்கலாம், இது மாதிரி செமி கண்டக்டர் டிவைஸை வச்சு 3 ஃபேஸ் AC சப்ளையை DC சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கொடுக்குறது RYBன்னு 3 இன்புட் கொடுப்போம். அந்த ரெக்டிஃபையர் செக்ஷனோட அவுட்புட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் DC சப்ளை அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. அந்த DC சப்ளையை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபில்டர் செக்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. அந்த ஃபில்டர் செக்ஷனோட வேலை என்ன அப்படின்னா பல்சேட்டிங் DC சப்ளை, அதாவது என்னென்னா நமக்கு ரெக்டிஃபையரோட அவுட்புட்டு பியூர் DCயாக கிடைக்காது. அதனால் பல்சேட்டிங் DCயை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பியூர் DCயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய அவுட்புட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இன்வெர்ட்டர் செக்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. அந்த இன்வெர்ட்டர் செக்ஷனோட வேலை என்ன அப்படின்னா DC சப்ளையை AC சப்ளையாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவை 3 ஃபேஸ் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 3 ஃபேஸ் அவுட்புட்டு எனக்கு பியூர் சைன் வேவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஃபேஸ் சப்ளை இன்புட்டாக கொடுக்குறோம். EBலேருந்து வரக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளையை இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த 3 ஃபேஸ் இன்புட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைன் வேவ் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும். ஆனால் நமக்கு VFDயோட அவுட்புட்டில் கிடைக்கிறது சைன் வேவ், பியூர் சைன் வேவ் கிடைக்காது, ஸ்கொயர் வேவ் கிடைக்கும், 3 ஃபேஸ் ஸ்கொயர் வேவ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் மோட்டரை லோடாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த இண்டக்ஷன் மோட்டரை எதனால் VFD வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் VFDயோட ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணி மோட்டாரோட RPMத்தை வந்து நமக்கு ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ 2 டைப், அதாவது மொத்தம் 3 மெத்தட் இருக்குது நமக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போலை, அதாவது நம்பர் ஆஃப் போலை சேஞ்ச் பண்ணும்போது மோட்டாரோட ஸ்பீடுங்கிறது கம்மியாகும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டாருக்கு போகிற வோல்டேஜை வந்து வேரி பண்ணும்போது மோட்டாரோட ஸ்பீடுங்கிறது கம்மியாகும். மூணாவதாக உள்ள மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டாருக்கு போகக்கூடிய ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணும்போது மோட்டாரோட ஸ்பீடு வந்துங்கிறது கம்மியாகும். இப்போ நம்ம எந்த மெத்தடை வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மோட்டாருக்கு போகிற ஃப்ரீக்குவென்சியை வந்து கம்மி பண்ணி மோட்டாரோட RPMத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் வேண்டி தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா VFD அப்படிங்கிற செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த 3 செக்ஷனும் சேர்ந்தது என்ன அப்படின்னா பவர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கண்ட்ரோல் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த கண்ட்ரோல் செக்ஷனோட வேலை என்ன அப்படின்னா நமக்கு இதில் டிஜிட்டல் இன்புட் டிஜிட்டல் அவுட்புட், அதாவது VFD ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமா அப்படிங்கிற கமாண்டை இன்புட்டாக சொல்கிறோம். அதே போல் இதுலேருந்து என்ன அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா VFD எனக்கு 50 ஹிட், அதாவது என்னென்னா ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது அந்த ரிலே ஆன் ஆகணுமா, அப்படி இல்லை ஃபால்ட்டு கண்டிஷனில் இருக்கும்போது அந்த ரிலே ஆன் ஆகணுமா, அதே போல் என்ன கண்டிஷன்
நமக்கு இன்கேஸ் வந்து எனக்கு 50% ஸ்பீடில் ஓடும்போது அந்த அவுட்புட் வரணுமா அப்படிங்கிறத நம்மளால் செலக்டபுள் பண்ணிக்க முடியும். அதாவது இதில் ஒரு 5 இன்புட் இருக்கும், ஒரு 2 அவுட்புட் வந்து பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 5 இன்புட்லேயே நம்ம என்னென்னா மோட்டார் எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும், ஹை ப்ரெஷர் வந்து ஆஃப் ஆகணுமா, லோ ப்ரெஷர் வந்து ஆஃப் ஆகணுமா, அப்படி இல்லை இன்கேஸ் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வரும்போது எந்த கண்டிஷன் வரும்போது மோட்டார் ஆன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செலக்டபுள் இன்புட்டாக கொடுக்குறோம். அதே போல் செலக்டபுள் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். செலக்டபுள்னால் என்ன அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் வரும்போது அந்த ரிலே ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுங்கிற கமாண்டை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதான் செலக்டபுள் இன்புட் அவுட்புட்னு சொல்கிறோம். அதே போல் இந்த கண்ட்ரோல்ஸ் யூனிட்டோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா நமக்கு அந்த டிசி சப்ளையை, அதாவது என்னென்னா இன்வெர்ட்டரோட ஃப்ரீக்குவென்சி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது என்னென்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா இன்புட் 1 வரும்போது எனக்கு 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணும், இன்புட் 2 வரும்போது 25 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணும், அதாவது 50% ஆர்பிஎத்தில் ரன் ஆகணுங்கிற கண்டிஷன். நம்ம என்னென்ன கண்டிஷன்லாம் வேணுமோ அந்த கண்டிஷன் எல்லாத்தையுமே நம்ம எதில் சேவ் பண்ணியிருப்போம்னா கண்ட்ரோல் யூனிட்டில் சேவ் பண்ணியிருப்போம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட அவுட்புட் என்ன பண்ணோன்னா நம்ம இன்வெர்ட்டரோடைய பவர் செமிகண்டக்டர் டிவைஸை எப்போ ஆப்ரேட் ஆகணும், எப்போ ஆப்ரேட் ஆகக்கூடாது, அதோடைய சுவிட்சிங் ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயினான பார்ட், அதாவது ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். விஎஃப்டியோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோல் யூனிட்டை ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் பேனல் வழியால் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். இந்த ஆப்ரேட்டர் பேனலோட வேலை என்ன அப்படின்னா மோட்டார் எவ்வளோ ஆர்பிஎத்தில் ரன் ஆகுது, மோட்டாருக்கு எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் போகுது, அதே போல் மோட்டாருக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாகவும் பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் த்ரோ கனெக்ட் பண்ணி நம்மளால் அதில் ப்ரோக்ராமிங் பண்ணிக்க முடியும். இதுதான் ஆப்ரேட்டர் பேனல்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் மோட், ஆட்டோ மோட் அப்படின்னு சொல்லி 2 மோடு இருக்கும். ஹேண்டு மோடுனா என்ன, ஆட்டோ மோடுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹேண்டு மோடில் போடும்போது என்னால் இந்த விஎஃப்டியில் உள்ள க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா விஎஃப்டி ஆன் ஆகும், ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா விஎஃப்டி ஆஃப் ஆகும். அதுவே ஆட்டோ மோடில் போட்டுட்டேன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு எப்போ நான் டிஜிட்டல் இன்புட்டாக கொடுக்குறேனோ அப்போ மட்டும்தான் விஎஃப்டி அப்படிங்கிறது வேலை செய்யும். அதே போல் என்னால் ஒரு ப்ரோக்ராமிங்கை வேறு ஒரு விஎஃப்டிலேருந்து காப்பி பண்ணி இந்த விஎஃப்டியில் சேவ் பண்ணுறது, அதே போல் இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டேட்டாவை நமக்கு இன்புட்டாக வாங்கி நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது, அதே போல் நம்ம சொல்லக்கூடிய வேலைகளை இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சேவ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு முக்கியமான வேலையை வந்து எது பார்த்துட்ருக்கு அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் பேனலுங்கிறது பார்த்துட்ருக்குது. இதுதான் இந்த ஆப்ரேட்டர் பேனலோட வேலை. அதே போல் நம்ம வேறு ஒரு விஎஃப்டி இருக்குது, அந்த விஎஃப்டியோட ப்ரோக்ராமிங்கை இதில் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் போயிட்டு காப்பி பண்ணி நம்மளால் ஜஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பேஸ்ட் பண்ண முடியும். அதாவது இந்த விஎஃப்டியோட ஆப்ரேட்டர் பேனலுங்கிறது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரோல் செக்ஷனும் அதே போல் ரிமூவபிள் டைப்பாக தான் இருக்கும். பவர் செக்ஷனை மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு ரெக்டிஃபையரையோ இதையுமோ நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே சால்விங் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதில் அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் ஒரு விஎஃப்டியோட ஃபங்க்ஷன். இப்போ மெயினான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். மெயினான டாபிக் என்ன அப்படின்னா நான் ஆர்ஒய்பிங்கிறது 3 சப்ளை இன்புட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 சப்ளை இன்புட்டு கொடுக்கலாம். இன்கேஸ் அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க சில மேனுஃபேக்சரர்லாம் இன்கேஸ் எனக்கு 2 ஃபேஸ் இன்புட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆக்சிலரி சப்ளையாக ஒரு 440 வோல்ட் இன்புட் இருந்தாலே போதும், அதை வச்சு நான் ஒரு டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அதாவது ஒரு டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது ஆர் ஃபேஸும் ஒய் ஃபேஸும் கொடுக்கலாம், அப்படி இல்லை ஆர் ஃபேஸும் பி ஃபேஸும் கொடுக்கலாம், அப்படி இல்லை பி ஃபேஸும் ஒய் ஃபேஸும் கொடுக்கலாம். ஒரு 440 வோல்ட் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும், ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டு நமக்கு மோட்டரை ரன் பண்ணும். அப்போ நமக்கு அக்ரிகல்ச்சர்லாம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய விஎஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபேஸ் இன்புட்டு கொடுத்தாலே போதும், ஃபங்க்ஷன் ஆகும். எதனாலன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குள்ளே பவர் டிவைஸை வந்து நமக்கு ஹெவியாக வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதுவே வந்து லோ டியூட்டி ஹெவி டியூட்டின்னு 2 டியூட்டி இருக்குது விஎஃப்டியில். நமக்கு ஹெவி டியூட்டி விஎஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேஸ் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஃபேஸ் அவுட்புட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் விஎஃப்டியோட ஃபங்க்ஷன். இதே போல் உங்களுக்கு டெக்னிக்கலாக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ROEB தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை முழுமையடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.